Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 79வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புனேரி பேட்டன் வர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி நவம்பர் நடக்க இருக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் அவங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும், அதை கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆஃபரா இருக்கும். ஸோ டெலிகிராம்ல நாங்க எந்த டீமை கொடுக்குறோமோ அதே டீமை தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இந்த ஆப் இருக்கும். மற்ற ஆப்பையும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாவே தெரியும். நிறைய மணி டிஃப்ரெண்ட் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரீ கலர்ஸ் இருக்கு. மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல கபடிக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. இதுல மொதல் 5 பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐபோன் 16, 15, 14 கிட்டத்தட்ட மொதல் 5 பிரைஸுமே நல்ல ஒரு வர்த்தமான பிரைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 50 பேர் வரைக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க. கடைசி அந்த 50 பேருக்கு கடைசி ஒரு 40 to 50 பேர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாரதா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் ரைட் ரைடர், மோஹித் ரைட் ரைடர், ஆகஸ்ட் ரைட் ரைடர், அஜித் குமார் இவர் சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் லெஃப்ட் ரைடரா இருக்காரு. இதுல சங்கீத் லெஃப்ட் கவர், கௌரவ் கார்த்தி ரைட் கார்னர், அபினேஷ் ரைட் கவர், மோஹித் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல இருக்காரு. ஓகே, பாரதா ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், நவீன் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர். பாரதா விஷால் அவர் சப்ஜெக்ட் பிளேயரா இருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் டைரக்ட் செவன்ஸ்ல வராரு, இல்ல சப்ஜெக்ட் பிளேயரா கூட உள்ள வந்துடுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடரா தான் இருக்காரு. இப்போ ஜெய்தீப் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரஸா லெஃப்ட் கார்னர்லயும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா நவீன் ரைட் ரைடரா இருக்காரு, வினய் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், விஷால். ஸோ விஷால் சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள வரலாம், இல்ல ப்ராப்பர் செவன்ஸ் லாஸ்ட் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அப்படி அவர் வந்தாருன்னா அவரும் ரைட் ரைடர் பொசிஷன்ல தான் இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 3 ரைட் ரைடர் இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற மோஹித்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதாவது பிரைமர் ரைட் ரைடர், அதுக்கப்புறம் ரைடிங்ல செகண்ட் ரைடர் சிவம் போறாரு. அதுக்கப்புறம் நவீன் அவரும் ரைட் ரைடர், விஷால் அவரும் பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்கனால கிட்டத்தட்ட 3 ரைடர் லெஃப்ட் சைடுல தான் ரைடிங் பாடி போவாங்க. ஸோ லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற மோஹித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். எங்கே சப்ஜெக்ட் பிளேயர் பிளே பண்ணல அப்படின்னா வினய் ரைட் ரைடர் கிட்டத்தட்ட வினய் ஒரு 25+ ரைடிங் போறாரு அப்படின்னா அவர் பிரைமரி ரைடரா இருக்காரு. செகண்ட் ரைடர் சிவம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரைடிங் சம்திங் அவர் ரைடிங் படி போயிருவாரு. பேலன்ஸ் இருக்க ரைடிங் ஆப்ஷன் தான் நவீன் போவார். ஸோ நவீன் பெருசா ரைடிங் போக மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10+ ரைடிங் போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 10+ ரைடிங்ல மினிமம் ஒரு 5ல இருந்து 6+ ரைடிங் அவர் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல ப்ளே பண்ணவே மாட்டாரு. ஜஸ்ட் பாடி போகணும், ஆஃப் சைஸ்ல பாடி போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் பாடி போவாரு நவீன். ஸோ அப்படிங்கும்போது பேலன்ஸ் இருக்க ஒரு 4 ரைடிங் வேணா ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணலாம். டூ ஆர் டை மேட்ச் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி தான் ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாரு. ஸோ அப்படி இருக்கும் போது மோஹிட்டா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நவீன் மோஹிட்டா ஒரு 2 முறையாச்சும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வினய் அதிகபட்சம் ரைடிங் போறாரு, ஒரு 25+ ரைடிங் போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வினய்ன்றது கண்டிப்பா ஒரு 3 முறையாச்சும் வினய் மோஹிட்டா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். வினய் அண்ட் நவீன் 2 பேரும் சேர்த்து மோஹிட் நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு லைனர் லெஃப்ட் ரைடரா இருக்காரு சிவம்.
ஸோ சிவம் தான் செகண்ட் ரைடரா இருக்காரு. இன்கேஸ் நான் வினய் வந்து அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா அந்த இதுல சிவம் தான் வந்து ரைடிங் பண்ணி போறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது கௌரவ் கார்த்தி இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ சிவம் மூலமாவே கௌரவ் கார்த்தி இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல கவர் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அபினேஷா நம்ம பார்க்கும் போது அபினேஷ் தான் வந்து இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 டேக்கல்ஸ் அதுக்கு மேலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மோகித். ஸோ அப்படி இருக்கும்போது அபினேஷ் நம்ம ஆவரேஜா ஒரு 2 அதிகபட்சம் ஒரு 3 இந்த மாதிரி டேக்கர் வயசுல நம்ம அபினேஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா வினய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கு வினய் தான் வந்து சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. காரணம் வினய் பிரைமரி ரைடரா இருக்காரு. கிட்டத்தட்ட இவட்டு நம்ம ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் சிவம் பட்டேல் சிவம் அணில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் ரைடரா வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி நீங்க வினய பிக் பண்ணல நான் அதுல கொஞ்சம் ரிஸ்கா போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் சிவம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் சிவமும் வினைக்கு பொசிஷன் கொடுத்தா போயிட்டு இருக்காரு. இன்கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாருன்னா சிவம்ன்றது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5+ டேக்கல்ஸ் தான் சார் 5+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல பெருசா வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல சிவம்ன்றது நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். வினய் ஆவரேஜா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நவீன் பெரிய அளவுக்கு ரைடிங் பாடி போறது இல்ல. லாஸ்ட் மேட்ச் ஆனா டேக்கல்ஸ்ல ஈடுபட்டு இருந்தாரு. அப்படி இருக்க பட்சத்துல நவீன் சம்டைம் டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நவீன்றது நம்ம ஒரு 2 டச் பாயிண்டும் 1 டேக்கல்ஸ் அப்படிங்கறத வேணா எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு நவீன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல மோகித் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அவினாஷ் இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், கௌரவ் கார்த்தி இருந்து நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் இப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா புனேர் பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் பிரைமரி ரைடர் ரைட் ரைடர் இருக்காரு. ஆகாஷ் லெஃப்ட் ரைடர், மோகிதா செகண்ட் ரைடர் இருக்காரு, அவரும் வந்து ரைட் ரைடர். சப்ஜெக்ட் பிளேயரா அஜித் குமார் வராரு, அவரு வந்து லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட 4 ரைடிங் இருந்துச்சுன்னா 2 லெஃப்ட் ரைடர் 2 ரைட் ரைடர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சப்ஜெக்ட் பிளேயரை வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. உள்ள வந்து அவர் ரைடிங் பாடிட்டு தான் இருக்காரு. இங்கே ஆகாஷ் பதில சப்ஜெக்ட் பிளேயர் அவர் உள்ள வந்தாரு. எப்படி பார்த்தாலும் 2 லெஃப்ட் ரைடர் 2 ரைடர் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 ரைட் ரைடரை கன்வெர்ட் பண்ணும்போது லெஃப்ட் கார்னர் இருக்கும்போது முகமது ரெஸா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு இவர் தான் வர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. 2 ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல தான் பாடி போவாங்க. 2 பேருமே பிரைமரி ரைடர் அண்ட் செகண்ட் ரைடர் இருக்காங்க. பங்கஜ் பிரைமரி ரைடர், மோகித் செகண்ட் ரைடர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 2 பேரையும் சேர்த்துக்கு ஓவராலா ஒரு 30+ இருந்து ஒரு 35+ ரைடிங் போறாங்க அப்படின்னா அதுல 5+ ரைடிங் கண்டிப்பா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது முகமது ரெஸாட் நம்ம 5+ டேக்கல் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கு போவேன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 4 அப்படிங்கிறதே ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் முகமது ரெஸா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பேலன்ஸ் இருக்க 2 லெஃப்ட் ரைடர் கன்வெர்ட் பண்ணும்போது ராகுல் ராகுல் ரைட் கலர்ல வந்து இருக்காரு. ராகுல் இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் உள்ள இருந்தாருன்னா அஜித் வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் பிளே பண்ண மாட்டார். இன்கேஸ் பிரைமரி ரைடர் செகண்ட் ரைடர் 2 பேருமே வெளியே போயிட்டாங்க, ஒரே ஒரு ரைடர் ஆகாஷ் தான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஃபெண்டரை வெளியே வச்சு ரைடிங் ஆப்ஷன்ஸ்க்கு வேணா அஜித் குமார் உள்ள கொண்டு வரலாம். இதுல பங்கஜ் மோகித் 2 பேருமே இருக்கிறாங்க. இன்கேஸ் ஆகாஷ் வெளியே கொண்டு போயிட்டு வேணா அஜித் குமார் உள்ள கொண்டு வரலாம். அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் தான் மெயினா வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 2 அதிகபட்சமா வேணா ஒரு 3 அப்படிங்கிறதுனா எதிர்பார்க்கலாம். இதுல கவர் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஜெய்தீப் இருந்து இந்த மேட்ச் 1 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சஞ்சய் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரைட் கவர் லெஃப்ட் கார்னருக்கு கவர் பண்ற வயசுல போயிடுவாரு. 2 ரைடர்ஸ் பிரைமரி ரைடர் அண்ட் செகண்ட் ரைடர் 2 பேருமே லெஃப்ட் கார்னர் தான் ரைடிங் பண்ணி போறதுனால சஞ்சய் கிருஷ்ணா முகமது ரெஸா 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. சஞ்சய் கிருஷ்ணா நம்ம ஆவரேஜா ஒரு 3 டேக்கல்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். அதாவது முகமது ரெஸா ஒரு 4 இந்த ஒரு 5 சம்திங் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 3 சஞ்சய் கிருஷ்ணா எடுத்து ஒரு 3 டேக்கல்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்ல முகமது ரெஸா ஒரு 3ல இருந்து ஒரு 4 தான் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 2 டேக்கல்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சஞ்சய் கிருஷ்ணா எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல பங்கஜ் ஆவரேஜா ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். மோகிட் நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட்டும். ஆகாஷ் எல்லா மேட்சும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு மேட்ச் நல்ல டேக்கல்ஸ் ரைடிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு.
அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுன்ல போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆகாஷ் இண்டே வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3ல இருந்து ஒரு 4, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அஜித் குமார் ஒரு 3 டச் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபா நீங்க போன நினைச்சீங்கன்னா பங்கஜ், மோஹித் இந்த 2 பேரும் தான் ரொம்பவே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. இதுல ஹரியானா ஸ்டீலர்ஸை கம்பேர் பண்ணும்போது புனேரி பேட்டன்ஸ் ஒரு 5th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1st பிளேஸ் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து இருக்காங்க, 5வது பிளேஸ்ல வந்து புனேரி பேட்டன்ஸ் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் புனேரி பேட்டன்ஸ் 5வது பிளேஸ் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பொசிஷன் வந்து இருக்கிறாங்கனால 2 பேருக்குமே நம்ம ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்ல வந்து எதிர்பார்க்கலாம். 2 டீம்ல இருக்க ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கு யாரை இம்பார்ட்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்கு யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் 1, மோஹித் 2, லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற மோஹித் 3. இந்த 3 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இதுல கௌரவ் கார்த்தி அண்ட் அபினஸ் 2 பிளேயர்ல 7 பிளேயர் 4th பிளேயர் ஆப்ஷன்ஸுக்கு சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் 1, சஞ்சய் கிருஷ்ணா 2, முகமது ரெசா 3, ராகுல் வந்து 4. ஸோ இந்த ராகுலை நீங்க பிக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்பரேட் டீம்ல இருக்கக்கூடிய ஆகாஷ் இண்டாவே இருக்கட்டும், கௌரவ் கார்த்தியா இருக்கட்டும், 2 பேரும் ஒரு பேரை வந்து இப்போ கொடுத்து பாருங்க. இல்ல இதுல ராகுல இப்போ நான் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா அபினேஷ் அண்ட் கௌரவ் கார்த்தி 2 பேரும் நீங்க ஒபைட் பண்ணிட்டு நீங்க இங்க ராகுல கொடுக்குற மாதிரி இருக்கும். ராகுலுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா இருக்கக்கூடிய ஆகாஷ் சிண்டே, அஜித் குமார் 2 பேர் இருக்காங்க. அதுல ஆகாஷ் சிண்டே தான் 7th வந்து இருப்பாரு, அஜித் குமார் சப்ஜெக்ட் பிளேயரா தான் வந்து உள்ள வருவாரு. இதுல 2 பேருமே அதாவது மோஹித் அண்ட் பங்கஜ் 2 பேருமே உள்ள இருந்துட்டாங்க அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு பிளேயர் தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வருவாங்க. அதுலயும் ஆகாஷ் சிண்டே வெளியே கொண்டு போயிட்டு தான் சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும் போது பெரிய அளவுக்கு ராகுல் வந்து இந்த மேட்ச் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, ஒரு 2 அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால ராகுல நீங்க பிக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வினய், சஞ்சய், மோஹித் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அது புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபினேஷ், மோஹித், ரைடர்ஸ்ல இருக்க மோஹித், பங்கஜ் இந்த 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நம்ம கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றான்னு நினைச்சீங்கன்னா பங்கஜ் 1, ஆகாஷ் சிண்டே 2, கௌரவ் கார்த்தி 3, மோஹித் 4, அபினேஷ் 5. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல அப்படின்னு வச்சீங்கன்னா பங்கஜ் ஒபைட் பண்ணிட்டு அந்த இடத்துல மோஹித்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் 1, ராகுல் 2, சஞ்சய் 3, முகமது ரெசா 4, சிவம் 5. ஸோ இப்படி 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை நினைச்சீங்கன்னா நவீன் 1, ஜெய்தீப் 2, ராகுல் 3, முகமது ரெசா 4, சஞ்சய் 5. ஸோ இப்படி 5 பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற யார் யாரா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்ல யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகமது ரெசா கேப்டன்ஷிப் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. அதே சஞ்சய் கிருஷ்ணா கூட நீங்க ஒரு வேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா வினய் ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் சுடுவா பிளேயரா இருப்பாரு, வினயை ட்ரை பண்ணல கிராண்ட் லீக் அப்படின்னா சிவமுக்கு நீங்க அந்த இடத்துல வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நவீன் சம்டைம்ஸ் டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறதுனால கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும் போது ஒரு டீம்லயாச்சும் 2 வினய் அண்ட் சிவம் நான் ஒபைட் பண்ணிட்டு நவீன ட்ரை பண்றாங்கிற பட்சத்துல அந்த டீமுக்கு நவீனுக்கு ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் ஒரு வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஒரு சுட்டுவா பிளேயரா வந்து இருப்பாரு. அதே புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா மோஹித் ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ஒரு சுட்டுமா பிளேயர் வந்திருப்பாரு. அதர்வைஸ் பங்கஜ் அண்ட் மோஹித் 2 பிளேயர்ல எனி பிளேயர் வைஸ் கேட் ஆப்ஷன். இதுல நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கௌரவ் கார்த்தி, அபினேஷ், ஆகாஷ் சிண்டே இந்த 3 பிளேயருக்கு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நான் கேப்டன்ஷிப்புக்கு வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், கேப்டன்ஷிப் சேஃபான ஆப்ஷனாவே போங்க. முகமது ரெசா தான் வந்து சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஆப்ஷன்ஸ்ல அவருக்கு தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கு. ஸோ முகமது ரெசா ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு கேப்டன்ஷிப்புக்கு. ஓகே, இப்போ 2 டீம் இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல ஸ்மால் லீக் யார் ட்ரை பண்ணணும், கிராண்ட் லீக்ல யார் ட்ரை பண்ணலாம்னு பார்த்துட்டோம். கேப்டன் அண்ட் வைஸ் கேட் ஆப்ஷன் கூட நம்ம பார்த்துட்டோம். இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ண ஒரு டெமோ டீம் வந்து நம்ம பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் 1, 2, அபினேஷ் அல்லது கௌரவ் கார்த்தி தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ். இல்ல 2 பேருமே ட்ரை பண்றேன்னாலும் அபினேஷ் வந்து தேர்ட் பிளேயர், கௌரவ் கார்த்தி 4th பிளேயர் ஆப்ஷன். இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் 5,
முகமது ரெசா 6, சஞ்சய் கிருஷ்ணா 7. ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் வச்சு நீங்க ஒரு ஸ்மால் லீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெமோ டீமை பார்த்துருவோம். செகண்ட் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் 1. இந்த இடத்துல நான் பங்கஜை அவாய்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா மோஹித் வந்து அந்த இடத்துல 1வது பிளேயர் ஆப்ஷன்ஸ் இருப்பாரு. செகண்ட் பிளேயர்ல லெஃப்ட் கார்னர்ல கூடிய மோஹித். தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல அபினேஷ் அல்லது கௌரவ் கார்த்தி 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் 4th பிளேயர்ல சிவம் அல்லது வினய் 2 பிளேயர் எனி ஒன் பிளேயர் 4th பிளேயர் ஆப்ஷன். சஞ்சய் 5, முகமது ரெசா 6, ராகுல் அல்லது ஜெய்தீப் 2 பேரும் எனி ஒன் பிளேயர் 7th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு டெமோ டீம் தான். ஸோ லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பண்ணி நான் டீம் வந்து கொடுப்போம். ஸோ அந்த டீமை ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.